அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது சிவனின் கோவிலை கனவில் கட்டியதால் அந்த ஏழை விவசாயிக்கு ஆயுள் கிடைத்தது பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வேலன் என்ற விவசாயி ஒருவர் தங்கள் ஊருக்கு அருகில் இருக்கும் ஒரு இடத்திற்கு பிரபல ஜோதிடர் வந்து அங்கு இருக்கும் மக்களுக்கு ஜோதிடம் பார்ப்பது தெரிய வந்தது. அவர் ஜாதகம் பார்த்து சொன்னால் உண்மையாக நடப்பதாக அறிந்து கொண்ட அந்த வேலன் என்ற விவசாயி அந்த ஜோதிடரை நாம் கண்டிப்பாக பார்த்து நம் குடும்பத்தில் ஏதேனும் சிக்கல்கள் உண்டாகிறதா அல்லது நமக்கு ஏதேனும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகிறதா என்ற கோணத்தில் அவரை பார்த்து சந்தித்து நாம் ஜாதகத்தை பார்த்து வர வேண்டும் என்று முடிவு எடுத்து அங்கு செல்கிறார். அந்த ஜோதிட பெருமான் வேலனின் ஓலைச்சுவடை வாங்கி பார்க்கிறார். பார்த்ததுமே அதிர்ந்து போகிறார். அந்த ஜோதிடத்தில் ஒரு குறிப்பில் வேலனின் ஆயுள் இன்றுடன் முடியப் போவதாக தெரிகிறது. இதனால் மனம் உடைந்த அந்த ஜோதிடர் இந்த ஜாதகத்தை எடுத்து சென்று, நாளைக்கு வாருங்கள் வேளா, உங்களுக்கு நாளைக்கு ஜாதகம் பார்த்து கூறுகிறேன் என்று அந்த ஜாதகத்தை திருப்பி கொடுத்து விடுகிறார் வேலனிடம். அந்த ஜாதகர் இதனால் குழப்பத்தில் வேலன் அவர்கள் ஏன் இந்த ஜோதிடர் இவ்வாறு கூறுகிறார், ஏன் நாளைக்கு வர சொல்லுகிறார் என்று குழப்பத்தில் அந்த இடத்திலிருந்து வெளியேறுகிறார் வேலன். சரி, நேரமாகிவிட்டது, நேராக வீட்டிற்கு செல்வோம் என்று செல்கிறார். செல்லுகையில் மழைச்சாரல் அதிகமாக இருந்தது. இடியுடன் கூடிய மழை பெய்யத் தொடங்கியது. லேசாக மழை அதிகமாக தொடங்கியது. அவர் கண்ணில் பட்டதோ ஒரு பாழடைந்த சிவன் கோயில். சரி, இந்த கோவிலில் நாம் தங்கிவிட்டு மழை நின்றவுடன் வீடு சேருவோம் என்று நினைத்தார் வேலன். மேலும் மழை நிற்கவில்லை. இதனால் இரவு பொழுதையும் இங்கேயே கழித்து விடலாம் என்று எண்ணினார் வேலன். அங்கு படுத்து கொண்டிருக்கும் போது அந்த தளம், அதாவது கோவில் உடைந்து போனதையும் மேற்கூரை பாலடைந்து போனதையும் பார்த்த வேலன், தன்னிடம் வசதி இருந்தால் இந்த கோவிலை இப்படி விட்டிருக்க மாட்டோம். நம்மிடம் பணம் இருந்தால் இந்த கோவிலை கட்டி நாம் வெகு விமர்சையாக திருவிழா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தன் மனதில் உண்டாக்கி கொள்கிறார். அதாவது வசதி இருந்தால் இந்த கோவிலை அப்படி கட்டியிருக்கலாம், இப்படி கட்டியிருக்கலாம். இந்த கோவிலுக்கு மனதிலேயே ஒரு கோவில் கட்டுகிறார். இவ்வாறு நினைத்து கொண்டே சற்று உறக்கத்தில் தூங்கி போனார். அடுத்த நாள் கதிரவன் உதித்தார். சூரிய வெளிச்சம் கண்ணை பிளந்தது. ஒரு வழியாக வேலன் அவர்கள் எழுந்து பார்த்தார். அப்போது நாகப்பாம்பு ஒன்று இறந்து கிடந்தது. அந்த நாகப்பாம்பு தலை நசுங்கியிருந்தது. அதாவது அவருக்கு அருகிலேயே அந்த நாகப்பாம்பு வந்திருக்கிறது. அதன் மீது கருங்கல் விழுந்து அந்த பாம்பு இறந்திருக்கிறது. அந்த கருங்கலானது வேலன் பக்கத்திலேயே விழுந்திருக்கிறது. அப்பொழுது வேலன், நாகப்பாம்பும் நம்மை கடிக்கவில்லை, இந்த கருங்கல்லும் தலை மீது விழவில்லை, ஆதலால் இது அனைத்தும் நம் ஈசனின் செயல், அதாவது கடவுளின் செயல். இவை அனைத்தும் இறைவனின் செயல், அவனின்றி அணுவும் அசையாது என்று சொல்லிக்கொண்டே இறைவனை வணங்கிவிட்டு அங்கிருந்து சென்றார். சரி, விடுந்து விட்டது. அந்த ஜோதிடர் அடுத்த நாள் வர சொன்னார். அவரை பார்த்துவிட்டு வீடு திரும்பலாம் என்று மீண்டும் அந்த ஜோதிடரை பார்க்க வேலன் சென்றார். வேலனை பார்த்தவுடன் அந்த ஜோதிடருக்கு பெருமகிழ்ச்சி இருந்தது. எவ்வாறு இவன் உயிர் பிழைத்து வந்தான், எப்படி இவன் தப்பித்தான் என்று அதிர்ந்து போனார். அப்போது வேலனை பார்த்து, நீங்கள் நலமுடன் தானே இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே என்று பதற்றத்துடன் அந்த ஜோதிடரை பார்த்து கேட்டார். மீண்டும் இரவு எங்கு இருந்தீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது நாகப்பாம்பு ஒன்று இறந்து கிடந்ததாகவும் கருங்கல் விழுந்து நாகப்பாம்பு தலை நசுங்கியதாகவும் வேலன் கூறுகிறார். வேலன் அவர்கள் இதனை கண்டு, இறைவன் செயல் ஏதோ இருக்கிறது என்று கூறினார். இதனை அந்த ஜோதிடர் புரிந்து கொண்டார். அப்பொழுது ஜோதிடர், உண்மை கூறு வேளா, நேற்று இரவு எங்கு இருந்தாய் என்று கூறுகிறார். நான் பக்கத்தில் தான் இருந்தேன் என்றார். அப்போது ஜோதிடர் உண்மையை கூறுகிறார். வேளா, நேற்று இரவோடு உன்னுடைய ஆயுள் முடிந்தது. ஆனால் நீ இன்று உயிரோடு வந்திருக்கிறாய். நீ உயிரோடு இருக்க என்ன செய்திருக்க வேண்டுமென்றால் அசுவமேத யாகம் செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இரவோடு இரவாக சிவன் கோயிலை கட்டியிருக்க வேண்டும். என்ன செய்தாய், தெளிவாக கூறு வேளா என்று ஜோதிடர் கேட்டார். எனக்கு அசுவமேத யாகம் பற்றி தெரியாது, எனக்கு விவசாயம் மட்டுமே தெரியும். நான் நேற்று இரவு அசுவமேத யாகம் செய்யவில்லை.
சிவன் கோயிலை கட்டுவதாக நினைத்து கொண்டு இருந்தேன். வேளா, நீ இந்த இறைவன் கோவிலை உனது கற்பனையால் புதிதாக முயற்சி செய்தாய். ஆதலால் அந்த இறைவன் உனக்கு அருள் பொழிந்திருக்கிறார். அப்பொழுது அந்த ஜோதிடர், கற்பனையிலேயே இவன் இந்த சிவன் கோவிலை கட்டியதற்கு இவனுக்கு இவ்வாறு ஒரு அருள் புரிந்திருக்கிறாரே சிவபெருமான், உண்மையிலேயே கோவில் கட்டினால் என்னென்ன பலன் கொடுப்பார் என்பது பற்றி திகைத்து நின்றார் அந்த ஜோதிடர். காலப்போக்கில் வேலன் தன் உழைப்பால் உயர்ந்து சிவபெருமானின் அந்த கோவிலை சீர்படுத்தி குடமுழுக்கு செய்து மக்கள் வழிபாட்டிற்கு ஏற்றவாறு கொண்டு வந்தார். இந்த நிகழ்வின் மூலம் சிவதொண்டு செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.